இன்றைக்கி நாங்கள் ஒயின் ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒயின் ஃபேக்ட்ரியில் எப்படியெல்லாம் ஒயின்லாம் தயாரிக்கிறாங்க, ஸோ ஒயினோட இது வந்து ஓனாகவே அவங்களே தயாரித்து மக்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நானும் என் நண்பரும் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து ஆப்பிள் பிக்கிங்கு, அது மட்டும் இல்லாமல் பேரிக்காய், திராட்சை தோட்டம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதையும் இது பண்ணி அவங்க எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க என்னங்கிறத பற்றி தான் போக போகிறோம். ஸோ இவங்க வந்து ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பக்கம், அதாவது நயகரா சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் பக்கத்தில் வந்து நான் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இது இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஆப்பிள் பிக் பண்ணிக்கலாம், பேரிக்காய் பிக் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் திராட்சை எல்லாமே இங்கே வந்து கிடைக்கக்கூடிய இடம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தேனு கூடையும் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சூஸ் பண்ணுற இடம் இது ஒன்று. ஸோ ஹாலிடே உங்களோட குழந்தைங்க எல்லோரும் இங்கே வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. நானும் என் நண்பரும் போயிட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் நடிகண்டா. இங்கே பாருங்கள், அவங்க வந்து தோட்டம், ஃபார்மு எல்லாமே, மிஷினரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதுமாரி யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒயின் ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். உள்ளே போய் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒயின் ஃபேக்ட்ரி பார்க்குறதே மிகப்பெரிய கஷ்டம் தானே. அருமையாக இருக்குது. ஆனால் பூசணிக்காயெல்லாம் வச்சுருக்காங்கண்ணே. கிஃப்ட் ஸ்டோரா இவருங்க. ஆப்பிள் வந்து இந்த கூடையில் உள்ளது எல்லாமே நமக்கு கொடுக்குறதுக்கு இங்கே தனியாக வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரைஸு போல் $3 LB ஒரு ஆப்பிளோட ரேட்டு. ஆனால் ஒரு ஆப்பிள் இல்லை, எல்பினாக்கா நமக்கு எப்படி சொல்கிறது, 3/4 கிலோ வந்து உடம்புக்கு நல்லது. ஆமாம், ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த இதில் போட்டிருக்காங்க $3 போட்டிருக்காங்க. வரும்போது வாங்கிக்கலாம். கம்மியாக கொடுப்பாங்களான்னு தான் பார்க்குறோம். வெல்கம் போர்டோட நம்மள உள்ள. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயம். உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. உள்ள வந்து காஃபி எல்லாமே இருக்கு. உள்ள போலாம். ஹாய். எவ்வளோண்ணா? 5.2 வந்து 24-25 சென்ட்டு. பரவாயில்லையே. ஒயின் போதுமா? ஒன்று போதுமா? வாங்கி அருந்துங்கள், உடம்புக்கு நல்லது. இணைஞ்சிட்டு குளிர உடம்பும் குளிர அனைவருக்கும் நலம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஒயின் ஃபேக்டரிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
ஆப்பிள் இதெல்லாம் பறிக்கிறதுக்கும் நம்ம வந்து பேமெண்ட்டு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபன்னுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து பேமெண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. பாய் காய்ஸ், பாய், என்ஜாய். இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ஓ, திராட்சையெல்லாம் இதெல்லாம் பிக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. இது வந்து செரியோ, ஓ இது ப்ளூபெரியோ. திராட்சை அங்கே இருக்கு, இந்தா அது திராட்சை. இதுவும் திராட்சை தான். இதுவும் திராட்சையா? ஓ, சாப்பிட்றக்கு வச்சுதான். இங்கே வருங்க, தேனியெல்லாம் கிட்ட போயிட்டு. ஆமாம், இது வரும் எவ்வளோ கூட எல்லாம் பிக் பண்ணி வச்சுருக்காங்க பிரதர். இங்கே பாருங்கள், பூசணிக்காய். பூசணிக்காய் துக்குனோண்டாக தான் இருக்குது. இங்கே உள்ள அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க. பூசணிக்காய் இவ்வளோ சின்னதாக இருக்குது. இல்லை, அவங்க பிக் பண்ணுறது தானே உள்ளேருந்து. பேரிக்காலாம் விதமாக திராட்சை என்ன முடிச்சிருவீங்களா ஐயா வாங்காமையே? அப்போனா அவ்வளோ சுத்தமாக இருக்குண்ணே, எதுவுமே கெமிக்கல் அடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஹனி வந்து உட்காராது. வாங்கன்னு சொல்லவே இல்லை. வாங்கினா தானே பட்ஜெட் ஃபேமிலி நம்ம. பேரிக்கெல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்குது, சுத்தமாக பண்ணி வச்சுருக்கேன். சேலுக்கா இல்லை என்ன பண்ணுவாங்க? ஒயின் இதுலேயே அப்படி ஒயின் ஆடுங்க. இதெல்லாம் ஓண்டரிய ட்ரெயின் பூஸ்ட் பஸ் நார்த்லேண்டு. அப்போ இருந்தது, இப்போ கொண்டு வந்து இதில் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணி. இது வந்து பேரிக்காய் தோட்டம். பேரிக்காய் இருக்குது பாருங்க. ஃபேமிலியாக கேரவனாலாம் வராங்க. இதிலே வந்துட்டு இதிலே ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு இங்கேயே சாப்பிட்றாங்க போல். திராட்சை கொடியை பாருங்க. பேரிக்காய் 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 இது பேரிக்காய் தான். நான் ஊட்டியில் பார்த்துருக்கேன். ஊட்டியில் பார்த்துருக்கீங்களா? ஊட்டியில் மலையில் போய் அந்த காந்தி எஸ்டேட் இருக்குண்ணே, உள்ளே பறிச்சு சாப்பிடலாம். இல்லை பார்க்கும். திராட்சை கொடி இருக்குதானது. மலைக்கு கீழே இவ்வளோ இது இந்த மாதிரியா? அதில் இது இருக்குது பாருங்க, ட்ரம்மெல்லாம் இருக்குது. அதுலேயே பழைய காலத்துக்கு தான் இந்த ஒயின் ட்ரம். ஆமாம், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. 4-5 வருஷம் கழிச்சா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ளது இந்த வீடு, இந்த வண்டி என்ன நினைக்கிறேன். அதுக்கு இதுக்கு குதிரை வண்டி. குதிரை வண்டி இருக்கு. ஆமாம், இது குதிரை வண்டி தான். ஆப்பிள் அந்த பக்கம் இல்லை, ஆப்பிள் தான் பார்க்குறேன். இதுதான் ஒயின் ஃபேக்ட்ரி. ஒயின் ஃபேக்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ வெளியிலேருந்து வேணால் நீங்கள் வீடியோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ஒயினை வந்து தயாரிக்கிறாங்க. உள்ளே அந்த திராட்சை எல்லாமே உள்ளே அந்த பேக் தெரியுதுல்ல, ஸோ அதுக்குள்ளே வச்சு அதுலேருந்து போய்ட்டு கழுவி அதுலேருந்து மறுபடியும் கொண்டு போய் ஊற வைக்கிறாங்க. ஸோ ஊற வச்சு மறுபடியும் நமக்கு வந்து அரைச்சி அது ஒரு 1 or 2 month வந்து வச்சுருந்து தான் நமக்கு அந்த ஒயினை வந்து ரெடி பண்ணி தராங்க. அதில் மிஷினரிலாம் இருக்குது. உள்ள எம்ப்ளாயீஸ் ஒன்லி தான் வந்து போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதோ வாய்ப்பு வேறு இடத்துல கிடச்சிச்சின்னா போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கித்தார் ஒருத்தர் வாசிச்சு இருந்தார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து இளையராஜாவோட நோட்டை கொடுத்து, ஸோ நீங்கள் உங்களால் இதை வாசிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாப்புல அப்படின்னாக்க, நான் இதுவரையும் வந்து இந்த கம்போஸ் பண்ண அந்த நோட்டை வந்து நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை, இது வந்து புதுசாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது, இது என்னால் வாசிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது நான் தமிழனாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தானாக ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு மியூசிக் ஆர்ட் பண்ணி நமக்கு கொடுத்து, இளையராஜா அவர்களை வந்து நம்ம வந்து எக்காலத்துலேயுமே வந்து நம்ம மறக்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இப்போ பார்த்த உடனே அவர்கிட்ட நான் கேட்டு அந்த
அந்த வார்த்தை கேட்டதுமே எனக்கு வந்து மெய்சில் திருச்சு. அந்தளவுக்கு வந்து அவர் தலைவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த நானே இது வரையும் நிறைய சாங்ஸ் வந்து இளையராஜாவிலேருந்து ஏஆர் ரஹ்மான்லேருந்து எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இது மாதிரி அவர் வந்து பிரமிச்சு நான் யாரையுமே பார்த்ததில்ல. அவர் வந்து நல்ல லிஜெண்டாக தான் இருக்கார், நல்லா கித்தார் வாசிக்கிறாரு. ஆனால் அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய இசைஞானியோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னே நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டமாக நாங்கள் வந்த இடத்துல வந்து இங்கே வாத்து இதெல்லாம் இங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ வாங்க நீங்களும் பாருங்கள். மயில் இந்தாலும் மயில் இருக்குது பாருங்க. மயில் அதுவே தொகையில் கீழே கொட்டி வச்சிருக்கு. அதில் ஆடெல்லாம் இருக்குது உள்ள கத்துது பாருங்க. இந்தா இது காட்டாடு. மரத்தில் குதிக்கும் திரும்பி மலையில ஆனால் இந்த பின்னாடி மலையில இருந்து பிடிச்சிருப்பாங்களோ. இல்லை வாங்கி நாங்கள் கொஞ்சம் முன்னாடி அங்கே சொல்லிட்டு வந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரிகிட்ட வந்துவிட்டோம். இந்த ஃபேக்ட்ரியில் என்னன்னாக்கா இது வந்து 1797 வருஷத்துலேருந்து இங்கே இயங்குறதா சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக இங்கே இயங்குறதுனால இவங்கள்ட்ட வந்து பழைய ஒயின் உடைய அதாவது விண்டேஜ் ஒயின் கூட இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த விண்டேஜ் ஒயின்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா $300 $400 வரையும் கிடைக்கக்கூடிய ஒயின்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் வரணும் அப்படின்னாக்கா இந்த பாருங்களேன், நீங்களே அவ்வளோ குழந்தைங்க வராங்க, என்டர்டைன்மெண்ட்டாக வராங்க. ஸோ உங்களோட குழந்தைங்களையும் இங்கே அழைச்சிட்டு வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி மற்ற எல்லாத்தையும் வந்து பேசுவோம். ஓகே, பை பாய். Impossible is a word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7 in the fall, winning after your opinion, rain and shine. I'm on fire all season, better watch out. This a hard route, you ain't never gonna see me walk out.